ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். நம்ம பைரா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நம்ம மேலச்சேனல் ஊரில் ரொம்ப சிறப்பாக ரொம்ப ஆன்மீக அதிர்வு நிறைந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் உள்ள 12 புகழ்பெற்ற ஜோதிலிங்கங்களை நம்ம ஊர் மக்கள் எல்லாம் தரிசனம் பண்ணிக்க வேண்டி கன்னியாகுமரி மாவட்ட பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் அமைப்பினர் ரொம்ப அற்புதமாக நமக்கு ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. ஒரே இடத்துல 12 ஜோதிலிங்கங்களையும் தரிசனம் பண்ணி அதனுடைய ஆன்மீக அமைதியை எல்லோரும் பெறலாம் வாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 12 ஜோதிலிங்க தலங்களுக்கும் எல்லோராலையும் எப்பவும் போயிட முடியாது. ஆனால் அந்த 12 புண்ணிய தலங்களின் வடிவங்களையும் அந்த சிறப்புகளையும் நம்ம ஊருக்கே கொண்டு வந்து நமக்கு தரிசனம் பண்ண வச்சுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது. இனி நாம் அங்கே அந்த 12 ஜோதிலிங்கங்களையும் அதன் சிறப்புகளை பற்றியும் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இப்போது நம்ம முதல்ல பார்க்க போகிறதுனா சோம்நாத் ஜோதிலிங்கம். இது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஜோதிலிங்க வழிபாட்டு தலங்களில் இதுதான் முதலாவது தலவாணி போட்டிருக்காங்க. இந்த சிவனுக்கு பேர் எப்படின்னா சோமநாதர்னு பேர் இருக்குது. சோமேஸ்வரன் தான் அதை சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மல்லிகார்ஜுனா. மல்லிகார்ஜுனாங்கிறது ஆந்திராவில் இருக்குது. ஆந்திர பிரதேசத்தில் இந்த ஜோதிலிங்க தலம் இருக்குது. இந்த ஜோதிலிங்கத்துக்கு பேர் தான் மல்லிகார்ஜுனா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிலிங்கம் எதுனா மகா காளேஸ்வரர். இது மத்திய பிரதேசத்தில் இருக்குது. சிப்ரா நதிக்கரையில் உஜ்ஜயினி நகரத்தில் இந்த மகா காளேஸ்வரர் ஜோதிலிங்கம் இருக்குது. இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜோதிலிங்கம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிலிங்கம் எதுனா ஓம்காரேஸ்வரர். இது மத்திய பிரதேசத்தில் தான் இருக்குது. இந்த லிங்கத்துக்கு மற்றொரு பேரும் உண்டு. ஓம்கார அமலேஸ்வரர் அப்படியும் சொல்கிறாங்க. இது நர்மதா நதிக்கரையில் ஒரு தீவு பகுதியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிலிங்கம் பீமா சங்கர். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் பூனாவிற்கு பக்கத்தில் சாயத்ரி குறிப்பிடக்கூடிய மலைத்தொடரில் தான் இருக்குது. இந்த ஜோதிலிங்கம் தலம் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிலிங்கம் வைத்தியநாத். வைத்தியநாத் ஜோதிலிங்கம் எங்கே இருக்குன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் தியோகர்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த இந்த லிங்கம் என்னென்னா சகசிர லிங்கம்னு போட்டிருக்காங்க. இங்கே எப்படின்னா இங்கே உள்ள அந்த பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்தவங்க தான் அந்த சகோதர சகோதரிகள் தான் இங்கே வரவங்களுக்கு எப்படின்னா அந்த ஒவ்வொரு லிங்கத்தை பற்றி உள்ள ஆன்மீக கருத்துக்களையும் அதுக்கப்புறம் நம்ம மக்களுக்கு எப்படி இந்த தியானங்கள் தேவை, ஒவ்வொருக்கும் தியானத்தின் அவசியத்தை பற்றியும் சொல்லி கொடுக்குறாங்க. தியானத்தை பற்றியும் அவங்களுக்கு பாடம் எடுத்து நடத்துகிறாங்க. ரொம்ப சிறப்பாக அதெல்லாம் செய்கிறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க எப்படின்னா திருவிளக்கு பூஜையும் நடத்துகிறாங்க. திருவிளக்கு பூஜைலாம் அங்கே உள்ள ஊர் மக்களுக்கு எல்லா மக்களையும் வர சொல்லி எல்லோருக்கும் விளக்கெல்லாம் கொண்டு வர சொல்லி அங்கே எப்படின்னா அந்த திருவிளக்கு பூஜையை நடத்துகிறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்குது. இந்த லிங்கங்கள்லாம் தரிசிக்கல எப்படின்னா மனசுக்கு ஒரு நிம்மதியும் கிடைக்கி, ஒரு மனசில் ஒரு நேர்மறையான ஆற்றலும் கிடைச்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது.
இது சொர்ணலிங்கன்னு போட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. மக்கள் எல்லாம் அதை ரொம்ப நின்று வணங்கி ரொம்ப தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. அடுத்து நம்ம இந்த 12 ஜோதிலிங்கங்களில் அடுத்ததாக பார்க்கக்கூடியதுன்னா ராமேஸ்வரம். இது எங்கே இருக்குன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டில் தென்கோடியில் இருக்குது, கடற்கரையில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அங்கே எப்படின்னா ஒரு 24 புண்ணிய தீர்த்தமும் அந்த ராமேஸ்வரம் கோயிலில் இருக்குது. அது ரொம்ப பிரசித்தி பெற்ற புண்ணிய தீர்த்தம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஜோதிலிங்கம் எதுன்னா நாகேஸ்வரர். நாகேஸ்வரர் எங்கே இருக்குன்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. குஜராத்தில் சௌராஷ்டிரா கடற்கரையோரத்தில் துவாரகாணின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் அந்த ஜோதிலிங்கம் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஜோதிலிங்கம் நாகேஸ்வரம். இது காசி விஸ்வநாதர். இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இது உத்தரப்பிரதேசம் கங்கை நதிக்கரையில் இருக்குது. இந்த கங்கை நதி ரொம்ப புண்ணிய நதியான இது. அந்த இடத்துல தான் அந்த காசி விஸ்வநாதர் ஜோதிலிங்கம் இருக்குது. இந்த ஜோதிலிங்கம் திரியம்பகேஸ்வரர். இது எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் இருக்குது. இது மகாராஷ்டிராவில் பிரம்மகிரி மலைத்தொடரில் இந்த கோதாவரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல இந்த ஜோதிலிங்கம் இருக்குது. இந்த ஜோதிலிங்கத்துக்கு பேர் என்னென்னா கேதார்நாத். இந்த கேதார்நாத் எங்கே இருக்குன்னா இமயமலையில் மந்தாகினி நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துல அந்த கேதார்நாத் திருத்தலம் இருக்குது. இந்த ஜோதிலிங்கம் மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். ஏன்னா அது பனிலிங்கமாக காட்சி அளிக்கக்கூடியது. இப்போ நம்ம பார்க்குறதுன்னா கிருஷ்ணேஸ்வரர். இந்த கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிலிங்கம் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிராவில் அவுரங்காபாத் பக்கத்தில் தான் இந்த கிருஷ்ணேஸ்வரர் ஜோதிலிங்கம் இருக்குது. இதுவும் ரொம்ப பிரசித்தி பெற்ற ஜோதிலிங்கம். இந்த ஜோதிலிங்கங்களை நம்ம மேலச்சங்குளி மட்டும் இல்லை, அதை சுற்றியுள்ள பகுதியில் மக்கள் எல்லாருமே வந்து அதை பார்த்து தரிசனம் பண்ணி பரவசம் அடைஞ்சிட்ருக்காங்க. இந்த அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த கன்னியாகுமரி மாவட்ட பிரஜாபிதா பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா அமைப்பினருக்கு நமது ஊரின் சார்பாகவும் நம் சேனல் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இந்த 12 ஜோதிலிங்க தரிசனம் 4 நாட்கள் மட்டும்தான் இங்கே இருக்கும். அதுக்கு மேலே நீங்களும் வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.